Welcome to Kids Experience. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். And I'm so glad that you are joining with us today. Kids, I was just trying out some superhero poses, but நான் நினைக்கிறேன் நீங்க என்னை விட வடிவா செய்வீங்க. Are you ready to have some fun today? I can hear you. Oh yes, we are going to play a game now. Are you excited? Okay, do you know what game we're going to play today? Do you know Simon Says? Yay! I hear you scream it loud. Okay kids, these are the rules for the game. If I say Simon Says touch your head, kids, you're going to touch your head. But if I say clap your hands, you're not going to do it because I didn't say Simon Says. Are you ready? Let's try it out. Simon Says jump. Yes, that's a good one. Simon Says flex your muscle. Yay! Now run. Did you run? You got caught. Okay, we're going to go for round 2. Simon Says say hello. Hi. Simon Says cry. Now fight. Did you do it? Oh, you got caught. Kids, you guys did an amazing job. Cuties, now it's time to declare God's word over our lives. So, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுமினிந்து இயேசுவோட வார்த்தையை எங்க மேல நாங்க அறிக்கை செய்ய போறோம். Are you ready to shout this super loud? Yes. Are you ready for it? Okay, here we go. 1, 2, 3, 4. God is good. I am loved. Jesus has forgiven me. Everything is possible. Wow kids, that was so nice to declare God's word over our lives. Keep standing. We're going to praise and worship Jesus. I love to read the Bible. It is God's special word. I love to read the Bible, and this is what I've heard. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. When I read the Bible, it tells me how to live. When I read the Bible, it tells me He forgives. 'Cause yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. When I read the Bible, it shows me how to love. And when I read the Bible, it makes me think of how, yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. The Bible tells
எல்லாரும் இவ்வளோ நேரம் ஜீசஸை வர்ஷிப் பண்ணி ப்ரைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நாங்கள் பைபிள் ரீடிங் டைமுக்கு போக போகிறோம். அதனால ஓடிப்போய் எல்லோரும் உங்களோட பைபிள்ஸை உங்களோட கைகளில் எடுத்துக்கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னோட திருப்பிக்கோங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் சேர்ந்து வாசிப்பேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அடுத்ததாக நாங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எங்களோட ப்ரேயர் டைமாக இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிட்டு உங்கள் கைகளை நாங்கள் கூப்பி கண்களை மூடி நாங்கள் ஏசப்பாட ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பாட நாமத்தினால் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஏசப்பா எங்களுக்கு எங்களோட தேசத்திலும் பெரிய காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா இந்த நாளை செய்வார். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கிட்ஸ், நாங்கள் அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் கட்டாயமாக உங்களோட அம்மா அப்பா கூட நீங்கள் சேர்ந்து இந்த நாட்டில் ப்ரே பண்ணணும். அந்த ஃபேமிலி ப்ரேயர் டைமில் நீங்கள் யாரும் விளையாட போகக்கூடாது. உங்களோட எந்த காரியமும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அந்த ப்ரேயர் டைமை நீங்கள் கர்த்தருக்கு கனம் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரே பண்ண போகிறோம். எங்களோட தேசத்தில் இந்த நாட்களில் வந்திருக்கிற இந்த வைரஸ் வியாதிக்காக ஏசப்பா எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக, இந்த வியாதியிலிருந்து எங்களோட தேசம் பாதுகாக்கும்படியாக நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, எனக்கு இந்த நேரத்தில் தேசத்துக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால எங்கள் தேசத்தை கழுவுங்க. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உங்களுடைய தழும்புகளால் அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. ஏசப்பா, இந்த கொடிய நோய் எங்களோட தேசத்தில் பரவாதபடி உங்களோட தேவதூதர்களை வைத்து எங்களோட தேசத்தை மூடி மறைச்சி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்போ நாங்கள் ரெண்டாவதாக ப்ரே பண்ண போகிறோம். எங்களோட தேசத்தில் பாதுகாப்பு துறைக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற டாக்டர்ஸ்மார்கள், ஆர்மி, போலீஸ், அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா அந்த நாட்களில் அவங்கள பாதுகாத்து கொள்ளும்படியாக, அவங்களோட ஏசப்பா கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். Dear Lord God, our loving Heavenly Father, at this moment I come unto your presence, especially for those who have dedicated their services during the prevailing situation by doing their duty day and night. We hand over our nation's strike forces, police, staffs in government and private sectors, and especially for doctors, nurses and other staffs in the hospitals to your almighty hand. Along with them, we remember all farmers and environmental cleaners at this time. O Father, grant your great power and eternal them the strength. Watch over all workers and enforcement officers. We recommend them to your loving care because their duty is essential during this virus pandemic. Dear God, let your almighty protection be with them and with their family members too. Unite them safely with their families after their duty. Shield them from danger.
As your Bible verse say in Romans chapter 8 verse 32, since you did not spare even he is your own son, but gave him up for us all. Therefore, won't he also give us everything else? Father, we trust in you, God, as you came for all. Kindly have your mercy upon all people. Our only hope is in you. We ask this prayer in the name of our Lord Jesus Christ. Amen. மூன்றாவது விண்ணப்பம் இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களோட தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளும்படி, அவங்களோட குடும்பங்கள், அவங்களோட பெற்றோரை ஏசப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ආදරණීය දෙවි තාත්තේ, මේ දවසට ඔබට ස්තුතියි. මේ දවසේ ස්වාමිනී, අපේ රටේ මේ භයානක තත්ත්වයේ අවවෙලා ඉන්න එම පොඩි ළමයිව ඔබගේ අතට බාර කරනවා. ඉස්කෝලට යන්න බැරුව, ඉගෙන ගන්න බැරුව ඉන්න ළමයිව ආරක්ෂා කරන්න. යේසුනි, මේ දරුවන්ට හොඳ බුද්ධිය ලබා දෙන්න. මේ වසඟතයෙන් ආරක්ෂා කරන්න. යේසුනි, දෙමව්පියන්ව ඔබගේ අතට බාර දෙනවා. ළමයිව රැකගන්නයි, පෝෂණ කරන්නයි මාර්ගයක් ලබා දෙන්න. දෙමව්පියන්ව ආශිර්වාද කරන්න. මේ රටේ ඉන්න සියලු දෙනාම දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂා කරන්න. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ආමෙන්. ஓகே கிட்ஸ், இவ்வளோ நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கிறோம். ஏசப்பா எங்களோட ஜெபங்கள்லாம் கேட்டிருக்காரு. இனி வர நாட்கள் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க, ஜெபம் ஜெயத்தை தரும். இப்போ என் கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமாக நாங்கள் சொல்ல போகிறோம், ஜெபம் ஜெயத்தை தரும். Jesus calms the storm. Matthew chapter 8 verses 23 through 27. Jesus and his disciples got into a boat. They wanted to cross the sea. Jesus took a nap. The waves gently rocked the boat back and forth. Suddenly, a great storm came up. Waves splashed over the boat. Winds whipped around the disciples. They woke Jesus up and shouted, "The boat is sinking. Don't you care?" Jesus asked, "Why are you so afraid? Don't you have any faith at all?" Then Jesus told the storm to stop. Right away, it was calm. The disciples were amazed. They said to each other, "Who is this man, Jesus? Even the wind and the waves obey him." ஹாய் குட்டீஸ், இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க சொல்லி. இன்றைக்கும் கூட குட்டீஸ், நீங்கள் பார்த்து அந்த ஸ்டோரியிலேருந்து நான் ஏசப்பாட அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் அவங்க கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த கடலில் காற்றும் புயலும் கடல் அலைகளும் அவங்க இருந்த படகுக்கு ஓங்கி அடித்தபடியினால சீசர்கள் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயோ, காற்று வருதே, கடல் அடிக்குதே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம் சொல்லி அவங்க ரொம்ப பயந்து என்ன பண்ணுறாங்க, தூங்கி கொண்டிருந்த ஏசப்பா போய் தட்டி எழுப்புறாங்க. ஏசப்பா, நீங்கள் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் எல்லாருமே நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி ஏசப்பாவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. உடனடியாக ஏசப்பா அந்த நேரத்தில் எழும்பி அவர் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு சாதாரணமாக ரொம்ப அமைதலாக இருந்து அந்த காற்றையும் கடலையும் அவர் ஒரே வார்த்தையினால் அதட்டினார். அப்பொழுது அதை பார்த்த சீசர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏசப்பா இவ்வளோ பெரிய அற்புதம் செய்பவர் என்று சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏசப்பாவை அதிகமாக அவங்க நம்பினாங்க. இன்றைக்கும் குட்டீஸ் பாருங்க, நாங்கள் அதிகமான நேரங்களில் நினச்சி கொண்டிருக்கிறோம் சூப்பர் ஹீரோ அதிகமாக எங்களுடைய லைஃப்பில் இருக்கிறாங்க சொல்லி. அதாவது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு படங்கள் மூலமாக, ஒவ்வொரு கதைகள் மூலமாக அநேக சூப்பர் ஹீரோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணமாக சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் சொல்லி நம்ம ஆச்சரியப்படும் வகையில் அவங்க சூப்பர் ஹீரோ இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே குட்டீஸ், அந்த சூப்பர் ஹீரோ யாருமே நிஜமானவங்க இல்லை. அவங்க ஒரு டைமில் வருவாங்க, ஒரு டைமில் காப்பாற்றுவாங்க, அதோடு கூட அவங்க அந்த திரைக்கதையில் மட்டும் அவங்க வந்துட்டு போகிறவங்க. ஆனால் உண்மையான சூப்பர் ஹீரோ யாருன்னா
எங்கள்கிட்ட ஏசப்பா மாத்திரம்தான். ஏசப்பா மாத்திரம்தான் அவர் நிச்சயமானவர், அவர் உண்மையாகவே அவர் அற்புதம் செய்பவர், அவர் எங்களை காப்பாற்றுகிறவராக இருப்பார். அநேக நேரங்களில் பாருங்கள், சில பேர்கிட்ட கேட்டால், சின்ன வயசில் கேட்டால் சொல்லுவாங்க, நான் சூப்பர்மேனாக மாறணும், நான் பேட்மேனாக மாறணும், நான் ஸ்பைடர்மேனாக மாறணும், நான் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அப்படி சொல்லி தங்களுடைய விருப்பத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் யாராக மாறணும்னா ஏசப்பா போல மாறணும். ஏன்னா பாருங்கள், ஏசப்பா போல ஒரு பிள்ளை மாறணும்னா அவங்க அந்த இடத்துல சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூட நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறலாம். எப்படி மாறலான்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவங்க மத்தியில் ஏசப்பாட அற்புதத்தை நீங்கள் சொல்லலாம். அவங்க நடுவில் நீங்கள் ஏசப்பாட நீங்கள் அன்பை நீங்கள் சொல்லலாம். அது மாத்திரமல்ல பாருங்கள், ஏசப்பா எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல பயம் இருக்காது. ஏசப்பா எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல யாருமே அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த சீசரை போல் நீங்கள் பயந்துருக்க மாட்டீங்க, ஏசப்பா போல் நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. ஆகவே குட்டீஸ், நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் ஏசப்பா போல் ஒரு சூப்பர் ஹீரோவாக நீங்கள் மாற வேணும். வெயிட் குட்டீஸ், எல்லாரும் எங்கே போகிறீங்க? இன்றைய நாளில் நாங்கள் பைபிள் ஸ்டோரி பார்த்தோம், பைபிள் ஸ்டடி கேட்டுட்டோம். இப்போ நாங்கள் ஒரு புதிய மெமரி வேர்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இது எங்களோட 6th வீக்காக இருக்குது. இவ்வளோ நாள் படித்த மெமரி வேர்ஸை வீடியோஸ் மூலமாக எழுதி அனுப்பினவங்க ஒவ்வொருவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே குட்டீஸ், இன்றைக்கான மெமரி வேர்ஸ் நாங்கள் படிக்கலாமா? சங்கீதம் 20:1. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஓகே கிட்ஸ், நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறீங்களா? ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20:1. எஸ் கிட்ஸ், நம்ம ஒன் மோர் டைம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20:1. ஓகே குட்டீஸ், இந்த மெமரி வேர்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஹே குட்டீஸ், பைபிள் ஸ்டோரி டெல்லிங் டைம் எப்படி இருந்தது? நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம்? ஜீசஸ் தான் எங்களுடைய சூப்பர் ஹீரோன்னு. அதே போல தான் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 1ஆம் தேதி நாங்கள் உழைப்பாளர்களின் தினத்தை ஸ்பெஷலாக கொண்டாடுவோம். இந்த முறை இந்த கோவிட் கிரைசிஸ்ல நாங்கள் ஒரு சில ஸ்பெஷல் ஹீரோஸ்க்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக ஓயாமல் வேலை செய்த இந்த ஹீரோஸ்க்காக நாங்கள் தேங்க் பண்ண போகிறோம். நாங்கள் பயந்து வாழும் நேரங்களில் எம்மை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துவார்கள். நாங்கள் சுகவீனமாய் இருக்கும் போது எங்களை சுகப்படுத்த உதவி அளிப்பார்கள். அவர்கள் அதிகமாய் களைப்படைந்து சோர்ந்து போனாலும் அவர்கள் ஒருபோதும் அழுவதை நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம். They never give up. எங்களுக்காக முன்னணியிலிருந்து பணியாற்றும் வீரர்கள் இவர்களே. சுகாதார பணியாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் முப்படை வீரர்கள், ஊடக பணியாளர்கள் மற்றும் சுத்தம் செய்பவர்கள். எங்கள் அன்பான முன்னணியிலிருந்து பணியாற்றும் வீரர்களே, உங்களுடைய அர்ப்பணிப்பிற்காகவும் தியாகத்திற்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். Hello to all frontliners. Thank you so much. We appreciate you. We salute you. We will continue to pray for you. You are greatly appreciated. You are a blessing to us. We love you, frontliners. Your service is serious. You are loved, frontliners. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forever. Amen. Psalms 121:7 and 8. Hello kiddies, நம்ம kids experience enjoy பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். Next week இதே டைமுக்கு வந்து எங்களோட join பண்ணுங்க. Bye bye.